அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 நாம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சார்பாக எமது கௌரவ பொதுச்செயலாளர் அர்க்கம் நூர் அவர்களும், பொருளாளர் அப்துல் ரஹ்மான் நானும், எங்களுடைய உதவி செயலாளர் அரிஃப் ஷேக் அவர்களும் அண்மையில் ஏற்பட்ட இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஈரானிய மக்களுக்கும், குறிப்பாக அயத்துல்லா ஹொமைனி அவர்களுக்கும் ஆறுதல் அனுதாபம் தெரிவிப்பதற்காகவும் எங்களுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவிப்பதற்காக இங்கே வந்தோம். அந்த வகையில் நாம் உண்மையாக மனித நேயத்தை விரும்பக்கூடிய நாம் இப்படி இவ்வாறான படுகொலைகள், இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஒரு இஸ்லாமிய என்ற வகையில் எந்த வகையில் இதை அனுமதிக்க முடியாது. எனவே அந்த வகையில் இந்த விடயத்துக்காக எங்களுடைய ஆழ்ந்த கவலையையும் தெரிவிப்பதோடு எனது ஜம்மியத்துல் உலமா சார்பாக இதுக்கான ஒரு கண்டனத்தையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனவே இந்த வகையில் அவர்களுடைய இந்த தற்போதுள்ள பதட்டமான சூழல் மிக விரைவாக நீங்கி ஒரு சுமூகமான நிலை உருவாகும் என நாம் துவா செய்கிறதோடு, இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா தரப்பையும் ஒரு சுமூகமான சமாதான ஒரு நிலைக்கு திரும்புமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். Arif, he's our officer secretary and he's our treasurer. Welcome, please. Neighboring country all get invited. And we hope that diplomacy will work soon, and so we. But they attacking to the hospital, the schools, house of the people. It's pathetic. It's very pathetic, and then when there's no clarity in the news narration as well, there's a lot of issues going on. Public is confused, but so we will continue.